அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுகத்துடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னா எல்லாம் வல்ல இறைவனில் அட்சய திருதி. அட்சய திருதினா என்ன, அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சில சேனலில் முடிஞ்சிடும். சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2005 புதன்கிழமை அட்சய திருதி என்று சூரிய உதய காலத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்ரு தர்ப்பணம் செய்து விஷ்ணு பூஜை செய்ய வேண்டும். இன்று உஷ்ண காலத்தில் உஷ்ணத்தை சமனப்படுத்தும் வகையில் விசிறி வாங்கி கொடுக்கலாம், நீர்மோர் சாப்பிடலாம், நீர்மோர் வாங்கி கொடுக்கலாம், தயிரெண்ணம், பலவிதமான தானியங்கள் கொடுக்கலாம், கரும்பு வகை இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற பலன்களை தரும் என்று புராணங்கள் கூறுகின்றன. புராணம் என்ன சொல்லுதுன்னா, இதேமாரி உடலுக்கு குளிர்ச்சியான உள்ளத்துக்கு குளிர்ச்சியான பொருட்களை தானமாக வழங்கலாம், பித்திருக்கள் தர்ப்பணம் பண்ணலாம். இப்படி ஒரு அட்சய திருதினா இதுன்னு புராணம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம தங்கம் வாங்கினா தான் அட்சய திருதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது நண்பர்களே. உங்களுக்கு பணம் இருந்தால் நீங்கள் வாங்கிங்க. அதாவது பொருள் செய்கிறோம் அப்படின்னாங்க, புண்ணியத்தை சேர்க்கறதா தான் அட்சய திருதிங்கிற நாளை பயன்படுத்தியிருக்காங்க. புண்ணியங்கிறத பொருளாக்கிட்டாங்க. அது மொத்தம் புண்ணியங்கிறது என்னென்னா, பல பேருக்கு உடலுக்கு குளிர்ச்சியான பொருட்களை வழங்கி அவங்க உள்ளம் குளிர மகிழ்விப்பது தான் அட்சய திருதி நாள். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்குமா இன்னைக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டில் உச்சமாக இருக்கிறதுனால தான் இந்த அட்சய திருதி நாள் வருது. இந்த நாள் பரசுராமர் ஜெயந்தி, பரசுராமர் பிறந்த நாள். அது நேற்றே போட்டிருந்தேன், அது இந்த காலில் போடல. பரசுராமர் ஜெயந்தி ஆகும். இன்று சில வருடங்களாக வழக்கத்தில் தங்கம் வாங்க ஏற்ற நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இதை சில பேர் சில பேர் அப்படியே க்ரியேட் பண்ணிட்டாங்க. தங்கம் வாங்குறதுக்கு அட்சய திருதி தான் நாள். காசு இருந்தால் எப்போ வேணாலும் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்குறதுக்கு என்ன எல்லா கடையிலும் கூப்பிட்டு தான் கொடுக்குறாங்க. பணம் இருந்தால் தங்கம் வாங்கலாம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு பணம் இருந்தால் புண்ணியம் வாங்க முடியாது, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. பணம் இருந்தாலும் புண்ணியத்தை சேர்க்க முடியாது. புண்ணியங்கிறது இறைவனுக்கு மற்றவங்களை ஊக்குவிச்சு கொடுக்கறது தான். அதனால் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு புண்ணியத்தை சேருங்கள். பொருளை கிடைத்தால் சேருங்கள், இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. வாழ்வாளம் தேய்ச்சிட்டோம்.